தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தா நம்முடைய டெரஸ் கார்டன் நம்ம வந்து சுற்றி பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சம்மர் சீசனுக்கு அப்புறம் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாக வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சுங்க. நம்முடைய கிளைமேட்டே வேற லெவலில் இருந்துச்சு. ஈவினிங் இப்போ 3 to 4 இந்த டைம் தான் இருக்காங்க. பாருங்க அழகான ஏலகிரி மலை எவ்வளோ சூப்பராக வெல்கம் பண்ணதுன்னு பாருங்க. நம்முடைய மாடியில் மேலே ஏறி நம்ம ஊரை சுற்றி பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க சொந்த ஊர் வேற லெவல் ஃபீல் இருக்கும். நமக்கு நம்ம ஊர் தாங்க, நம்ம ஊர் நம்ம கெத்துன்ற மாதிரி. இங்கே பாருங்க சுற்றி பார்க்கும்போது தென்னை மரம், ஏலகிரி மரம், சுற்றி வந்து வேப்ப மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அப்படின்ற ஒரு சாங்கு பர்ஃபெக்டாக பொருந்துற மாதிரி தாங்க நம்ம ஊர். நமக்குங்க எல்லாருக்கும் அவங்க ஊருக்கு பொருத்தமானதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி வாங்க டெரஸ் கார்டில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பட்ரோஸுங்க. பட்ரோஸ் வந்து பார்த்தா 10 மணி அப்படி ஆச்சு செம்மையாக போத்துரும். நம்முடைய டெரஸில் அதிகமாக என்ன இருக்கும்னா இது தாங்க இருக்கும், ஆலிவேரா மட்டும்தாங்க இருக்கும். ஏன்னா இது ரொம்ப 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 குளிர்ச்சி நல்லது, ஃபேஸ்க்கு ரொம்ப அப்ளை பண்ணது நல்லது. ஸோ அதை வச்சிருக்கோம். அடுத்து வந்து பாருங்க இங்கே வந்து பாருங்க கொடி முல்லைங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஜஸ்ட் 1-2 மந்த் ஆயிருக்கும். நல்லா வந்து அந்த பச்சை கட்டி சூப்பராக அப்படி வந்திருக்கு. இது மேலே எங்கன்னா வந்து கொடி மாதிரி அப்படி ரெடி பண்ணி விட்டோம் அப்படின்னா மாடி ஃபுல்லாக அவ்வளோ அழகாக வந்து படர்ந்துருக்கு. அடுத்து வந்து பாருங்க இங்கே பாருங்க பட்ரோஸ் வெரைட்டி நம்ம கூட 3-4 வெரைட்டி இருக்கும். அவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்க. ஒரு 10-15 மணிக்கு வந்து அவ்வளோ சூப்பராக. இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லிங்க. உங்களுக்கு கோல்டாக இருக்குது, ஃபீவராக இருக்குது அப்படின்னு பார்த்து ஜஸ்ட் 2 லீப் நீங்கள் நல்லா மென்று தின்னி அந்த சாரை முழுங்கினீங்க அப்படின்னா அந்த கோல்டு வந்து சட்டு அப்பயே போயிடும். அது வந்து நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வந்து இந்த கற்பூரவல்லி இருக்கும். கீழாநெல்லி ஜாண்டிஸ், அதாவது மஞ்சள் காமாலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இதில் அதிகப்படியாக வந்து ஆலிவரா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி அதிகமாக வச்சுருக்கோம். நிறைய பூசெடி வச்சிருந்தோம். ஆனால் வந்து ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு வந்து பட்டு போயிட்டதுனால நம்ம எது நம்மளுக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது அதிகமாக பராமரிக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பாருங்க, இது வந்து அன்னாச்சி இப்போ சாப்பிட்டு அதை நட்டு வச்சிருக்கோம். நல்லா வந்திருக்கு. எப்போ வருதுன்னு பார்க்கலாம். அடுத்தது பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது உழுவுல் தெரியுமா, அந்த கொள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து வளர்ந்துருக்குங்க. கத்தரி செடி சும்மா அப்படி வச்சு பார்க்கலான்னு வச்சோன்னே இங்கே பாருங்க கத்திரிக்காய் வந்திருக்குங்க. என்னங்க போட்டுருவோமா, ஒரு கத்திரிக்காய் போட்டு என்னடா பண்ண போகிறேன், வெண்ணெய் கத்திரிக்காயோட பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் ஒரு கத்திரிக்காய் பட்டு வந்திருக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுங்கள், ஏதோ ஒரு பூ பெற்றாக்கம் கனகாமரம் பூ அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் மேக்ஸிமமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது பாருங்கள் ஆலிவேரா தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். பட்ரோஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவல்லி இருக்கும். நம்ம இதில் துளசி நிறைய சம்திங் வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து சம்மர்ன்றதால நிறைய வந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏலகிரி மலையோட அழகாக பார்த்தீங்களா, இதுதாங்க சொர்க்கம். சொர்க்கத்தை நேரில் பார்த்துருக்கீங்களா, எங்கள் ஊருக்கு வாங்க, திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வாங்க, சொர்க்கத்தை கண்ணில் காமிக்கலாம். அந்த அளவுக்கு தாங்க ஊரில் கரெக்டாக மாடி மேலே ஏறி சுற்றி பார்க்கும்போது இருக்குது ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க. சென்னையை விட்டு வந்துடலாமா, பெங்களூருக்கெல்லாம் போக வேண்டாம், ஃபாரினுக்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம சொந்த ஊர்லேயே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க பாருங்க, பாரம்பரியமான குடும்பங்க ஒன்றும் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் வந்து பூனை வந்து குட்டி போட்டுருந்துச்சு. சரி வாங்க போய் பார்க்கலான்னு கிட்ட போகும்போது தான் சரி ஓகே அதோடைய தாய் பூனை பார்த்து அங்கேருந்து நம்மளுக்கு கூட்டு வந்துச்சு. எதுக்கு பாவம் அதுங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே ட்ரை பண்ணல. சரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்துட்டேன். சரி வேண்டாம் பூனை டென்ஷன் ஆகிடுமே, அங்கேருந்து பார்க்க லுக்கு பார்த்தீங்களா என்னடா பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கடுப்பான லுக்கு விட்டுச்சு. நான் எதுவும் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. இங்கே பாருங்கள் செம்ம காற்று வேறு லெவலில் கச்சில்லுன்னு காற்று கதவை சாத்துன்ற மாதிரி தாங்க வேறு லெவல் ஃபீலிங்ஸ், செம்ம ஃபீலிங்காக இருந்துச்சுங்க. நம்ம மலையில் பார்க்கும்போது லுக்கை பார்த்தீங்களா, இது தாங்க நம்ம சொர்க்கத்தை நீங்கள் எங்கே இறந்துட்டு அப்புறம் பார்க்க போகிறீங்களா, சொந்த ஊரில் போய் பாருங்கள், உங்கள் வீட்டு மாடி மலை ஏறி பாருங்கள், சொந்த ஊரை சுற்றி பாருங்கள், அந்த பசுமையான இடத்த பாருங்கள், அவ்வளோக்கு விட்டா இருக்கும். சரி ஓகே நம்ம மாடி தோட்டத்து இவ்வளோ வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது. அப்படியே சரி வாங்க கீழே போய் பார்க்கலாம். கீழே ஏதாச்சும் சம்திங் நம்ம வந்து அதில் வந்து ஹேங்கிங் மாதிரி வச்சுருந்தோம். அப்புறம் வந்து குருவிகளுக்கு ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதையும் பார்த்துருவோமே. சரி வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஸ்டில் அதுக்கப்புறம் எப்போ வரப்போன்னு தெரியல. வந்தால் வந்து 2-3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் ஊருக்கு வர மாதிரியே இருக்குது. என்ன பண்ணுறது, சொர்க்கத்தில் அதிக நேரம் இருக்க முடியாது இல்லையா. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்டில் வந்து ஹேங்கிங்கில் வந்து வச்சுருக்கோம். அதுவும் சூப்பராக பட்ரோஸு அந்த வெத்தலை கொடி மணி பாயிண்ட் வச்சுருக்கோம். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா பூனை வெளியே